வெல்கம் டு க்ரௌன் அகாடமி. யூஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் நமது க்ரௌன் அகாடமி சார்பாக அன்பான வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வு என்பது வெறும் சிலபஸ் பேஸ்டு தேர்வு அல்ல. இது முழுமையாக கான்செப்ட் பேஸ்டு, அப்ளிகேஷன் பேஸ்டு மற்றும் அனலிட்டிக்கல் திங்கிங் அடிப்படையில் அமைந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஸோ கேள்விகள் நேரடியாக டெக்ஸ்ட் புக்லேருந்து வராமல் கான்செப்டை புரிஞ்சு கொண்டு அப்ளை செய்யும் வகையில் கேட்கப்படுறதுனால மாணவர்கள் வெறும் சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணாமல் எக்ஸாம் பேட்டர்னை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தயாராக வேண்டும். இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமானது ஸ்ட்ராங் கான்செப்ட் கிளாரிட்டி, கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் மற்றும் சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. இதை மனதில் கொண்டு நம்ம க்ரௌன் அகாடமி நமது ட்ரைனிங் அப்ரோச்சை வடிவமைத்துள்ளது. க்ரௌன் அகாடமியில் யூஜிடிஆர்பி சிலபஸ் முழுமையாகவும் சிஸ்டமேட்டிக் முறையிலும் கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக விளக்கப்படுறது. அதனால் நம்ம கான்செப்டை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முழுமையாக விவாதிக்கப்படுகிறது. இதன் மூலம் எக்ஸாம் பேட்டர்ன், கொஸ்டின் ட்ரெண்ட் எல்லாமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான டாபிக்ஸ், அதிகமாக கேட்கப்படும் கேள்விகள், இதோட டீட்டெயில் அனலைசிஸ் எல்லாமே வழங்கப்படுது. இது மாணவர்கள் எந்த பகுதியில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உணர உதவுகிறது. அதோடு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் மற்றும் எக்ஸாம் ஓரியன்ட் ட்ரைனிங் மூலம் மாணவர்கள் நேரடியாக தேர்வுக்கான தயாரிப்பை பெறுகிறார்கள். மாணவர்கள் உயர்தரமான மற்றும் எளிதில் புரியக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வழங்கப்படுது. அனைத்து கான்செப்ட்களும் தெளிவான தமிழ் விளக்கத்துடன் வீடியோ கிளாஸஸ் மூலம் கற்பிக்கப்படுகின்றன. இதன் மூலம் லேர்னிங் ப்ராசஸ் மிகவும் எளிமையாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஸோ டெய்லி, வீக்லி ஆன்லைன் டெஸ்ட் மூலம் மாணவர்களின் ப்ரிப்பரேஷன் தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படும். ரெகுலர் ப்ராக்டிஸ் செஷன் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஜுவாலஜி, அதாவது ஒப்பீட்டு உடலியல் அப்படின்னு சொல்கிறோம். புரோட்டோசோவாவில் இருந்து பாலூட்டிகள் வரை என்னென்ன ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்குன்றதை பார்க்கறது தான் இந்த கம்பேரிட்டிவ் ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஒப்பீட்டு உடலியல் அப்படின்னா என்னென்ன வெவ்வேறு உயிரினங்கள் தங்கள் உடலியல் செயல்பாடுகளை, அதாவது சுவாசம், செரிமானம், கழிவு நீக்கம், இது எல்லாமே எவ்வாறு அமைந்து கொண்டுள்ளன என்பதை பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் ஒப்பிட்டு ஆராயும் அறிவியல் துறை தான் இந்த ஒப்பீட்டு உடலியல் அப்படின்னு சொல்கிறோம். பரிணாம வளர்ச்சியின் படிக்கட்டில் பார்த்திங்கன்னா எளிய உயிரினங்களில் இருந்து, அதாவது எவல்யூஷன் ஸ்டடி நம்ம பார்த்தோம்னா எளிய உயிரினங்களில் இருந்து சிக்கலான பாலூட்டிகள் வரை உடலியல் செயல்பாடுகள் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டுள்ளன என்பதற்கான ஒப்பீட்டு வழிகாட்டி தான் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சுவாசத்தின் பரிணாமம் எப்படி இருக்குன்றதெல்லாமே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சுவாசத்தின் பரிணாமம், எவல்யூஷன் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ உயிரினங்கள் தங்கள் வாழ்விடத்திற்கும் உடல் அமைப்பிற்கும் ஏற்ப சுவாச முறைகளை பரிணாம வளர்ச்சியின் போது மேம்படுத்தி கொள்கின்றன. எளிய பரவல் முறையிலிருந்து மிகவும் திறன் வாய்ந்த நுரையீரல் அமைப்புகள் வரை சுவாச உறுப்புகள், அதாவது புரோட்டோசோவாலேருந்து மேமல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன் ஒரு ஸ்மால் ஆர்கனில் இருந்து ஹைலி மல்டி செல்லுலர் ஆர்கன் வரைக்கும், வெல் ஆர்கனைஸ்டு ஆர்கன் வரைக்கும் இந்த சுவாச உறுப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம புரோட்டோசோவா மற்றும் கடற்பஞ்சுகள் பார்க்குறோம். ஆல்ரெடி நம்ம இதோட கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ புரோட்டோசோவான் போது சிங்கிள் செல் அல்லது சிம்பிள் மல்டிசெல் உயிரினங்கள் தான் இந்த புரோட்டோசோவா அண்ட் ஸ்போரிஃபெரால இருக்கும். சிறப்பு சுவாச உறுப்புகள் கிடையாது. ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் செல் சவ்வு அல்லது உடலின் முழு பரப்பிலும் எளிய பரவல் முறை மூலம்தான் நடக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சிம்பிள் டிஃப்யூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடலின் ஒவ்வொரு செல்லும் வெளி சூழலுடன் நேரடி தொடர்பில் இருப்பதால் தனி சுவாச அமைப்பு இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீடேரியா, பிளாட்டி ஹெல்மெந்தஸ் இதெல்லாம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி இதில் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடல் மெல்லியதாகவும் தட்டையாகவும் இருப்பதனால வாயு பரிமாற்றம் உடல் மேற்பரப்பு வழியாக நடைபெறுது. சுவாச உறுப்புகள் எதுவுமே இருக்காது. பரவல் மூலம் ஆக்சிஜன் செல்களுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலிடாவில் பார்த்தீங்கன்னா சுவாச முறை தோல்வழி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எடுத்துக்காட்டு மண்புழு நம்ம சொல்லலாம். தோல்வழி சுவாசம் போது தோல்
எப்போது ஈரப்பதத்துடன் தான் இருக்கும். தோலோட கீழ் உள்ள இரத்த நுண்குழாய்கள் வாயு பரிமாற்றத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். சில நீர்வாழ் வகைகளில் வெளிப்புற செவில்களும் காணப்படுது. அதே மாதிரி இன்வெர்டிபிரேட்ஸில் கணுக்காலிகள் ஆர்த்ரோபோட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த ஆர்த்ரோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வாழ்விடத்தை பொறுத்து பல்வேறு சுவாச அமைப்புகள் உருவாகியுள்ளன. ஓகேங்களா, ஆர்த்ரோபோடான்றது ஒரு பெரிய ஃபைலமாக நம்ம இன்வெர்டிபிரேட்ஸில் படிச்சிருக்கோம். அதில் ஒவ்வொரு அனிமல்ஸோட வாழ்விடம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி சுவாச அமைப்புகள் உள்ளன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பூச்சிகள்னு எடுத்துட்டோம்னா பூச்சிகளில் வந்து மூச்சுக்குழல் அமைப்பு இருக்குது. ஓகேங்களா, மூச்சுக்குழல் அமைப்பு இருக்குது, அதாவது ட்ரக்கியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ட்ரக்கியல் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். ஸ்பைரக்கிள்ஸ் வழியாக காற்று உடலுக்குள் நுழைகிறது, ஆக்சிஜன் நேரடியாக திசுக்களுக்கு செல்கிறது. ஓகேங்களா, இதுவே சிலந்தி நம்ம எடுத்துட்டோம்னா சிலந்திகளில் வந்து புக் லங்ஸ் அப்படின்னு இருக்குது. புத்தக நுரையீரல்கள் நம்ம சொல்கிறோம், அதுதான் புக் லங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மூச்சுக்குழல்கள் காணப்படும். இதுவே ஒட்டுடலிகளில் எடுத்துக்கிட்டோம்னா கிரஸ்டிஷியன்ஸ்லாம் இருக்குங்களா, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவில்கள் மூலம் நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை வந்து எடுத்துக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெல்லுடலிகள் மற்றும் மீன்கள், அதாவது மொலாஸ்கா அண்ட் பீசஸ் இதெல்லாம் இருக்குங்களா. ஸோ இதுலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்வாழ் உயிரினங்களில் செவில்கள் நன்கு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். ஓகேங்களா, செவில்கள் வந்து நிறைய வளர்ச்சி அடைந்ததாக இருக்கும். செவில் இலைகள் வந்து அதிக பரப்பளவு இருக்கும். ஸோ மீன்களில் எதிரோற்ற பரிமாற்றம், அதாவது கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்ஸ்னு இருக்குது. மீன்களில் வந்து கவுண்டர் கரண்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்ஸ்னு இருக்குது. சில மெல்லுடலிகள் எடுத்துட்டோம்னா எடுத்துக்காட்டு நத்தை இதெல்லாம் பார்த்தோம்னா எளிய நுரையீரல் போன்ற அமைப்பு வந்து கொண்டுள்ளன அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே டெட்ரோபோடா, அடுத்து வந்து டெட்ரோபோடா இருக்குல்ல. ஸோ இந்த டெட்ரோபோடாவில் நம்ம பார்த்தோம்னா சிக்கலான நுரையீரல் அமைப்புகள்ன்றது சொல்கிறோம். நில வாழ்வைக்கு ஏற்ப சிக்கலான நுரையீரல் அமைப்புகள் இதில் இருக்குது. நீர்வாழ்விகள் எடுத்துட்டோம்னா இப்போ ஆம்ஃபீபியாஸ் இதிலெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா லார்வா நிலையில் செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன. லார்வா மூலம் சுவாசிக்குது அப்படின்னு லார்வாக்கள் வந்து செவில்கள் மூலம் சுவாசிக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதிர்ந்த நிலையில் தோல் மற்றும் நுரையீரல் வழி சுவாசம் இருக்கும், இரட்டை சுவாச முறை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுவே ஊர்வனன் நம்ம எடுத்துட்டோம், அதாவது ரெப்டிலியா எடுத்துட்டோம்னா நுரையீரல்கள் அதிக மடிப்புகளுடன் காணப்படும், தோல் வழி சுவாசம் வந்து மிகவும் குறைவாக இருக்கும், மார்பு கூண்டு இயக்கத்தின் மூலம் காற்றோட்டம் வந்து ஏற்படும். பறவைகள்னு எடுத்துட்டோம்னா இதெல்லாமே நீங்கள் டைப் ஸ்டடி படிக்கிறப்ப ஒவ்வொரு என்னென்னா டைப் ஸ்டடியில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு இது வச்சு படிக்கலாம். இப்போ வந்து பேர்ட்ஸ்ன்னு எடுக்கும்போது பீஜியன் நம்ம படிக்கலாம், ரெப்டைல்ஸ்ன்னு எடுக்கும்போது க்ரோக்கடைலோ இல்லை ஸ்னேக்ஸை வச்சு நம்ம இதெல்லாமே ஃபுல் டைப் ஸ்டடியும் நம்ம படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பறவைகள்னு எடுத்துட்டிங்கன்னா முதுகெலும்புள்ள உயிரினங்களில் மிகவும் திறன் வாய்ந்த சுவாச அமைப்பு இருக்கும். நுரையீரல்களுடன் காற்று பைகள் காணப்படும். காற்று ஒரே திசையில் பாய்வதால் தொடர்ந்து ஆக்சிஜன் வந்து வழங்கப்பட்டுட்டே இருக்குது. பறக்கும் செயல்களுக்கு தேவையான அதிக ஆற்றல் வந்து இதில் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதுவே மேமல்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா மிகவும் மேம்பட்ட ஆல்வியோலை கொண்ட நுரையீரல்கள். ஓகேங்களா, மேமல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆல்வியோலை கொண்ட நுரையீரல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல்வியோலை வந்து மிகப்பெரிய வாயு பரிமாற்றத்தை பரிமாற்ற பரப்பை வந்து வழங்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாஃப்ரம் இருக்குது. ஓகேங்களா, உதரவிதானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, உதரவிதானம் மற்றும் இடைவிழா தசைகள் சுவாச இயக்கத்தை கட்டுப்படுத்துகிறோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸையே நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணலாம். அதிக வளர்ச்சிதை மாற்ற தேவைகளுக்கு ஏற்ப திறமையான ஆக்சிஜன் விநியோகம் வந்து இங்கே நடைபெறுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பிரேஷனோட எவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது புரோட்டோசோவாவில் இருந்து மேமல்ஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் எந்த உயிரினத்தில் சுவாச உறுப்புகள் இல்லாமல் முழுவதும் பரவல் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஃப்யூஷன் மூலமாக வாயு பரிமாற்றம் நடைபெறும் உயிரினம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இன்னொரு கொஸ்டின் பாருங்க, பின்வரும் சுவாச அமைப்புகளில் எது இரத்தத்தின் பங்களிப்பு இல்லாமல் ஆக்சிஜனை நேரடியாக திசுக்களுக்கு வழங்குகிறது? அதாவது பிளட்டே இல்லாமல் ஆக்சிஜனை டிஷ்யூஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சுக்குழல் அமைப்பு. ஓகேங்களா, எந்த அமைப்புனா மூச்சுக்குழல் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஒரு கொஸ்டின், மண்புழுவின் தோல்வழி சுவாசத்திற்கு மிகவும் அவசியமான நிபந்தனை என்ன?
மண்புழுவில் வந்து தோல் முழுத சுவாசிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்கின் வந்து ஈரமாக இருக்கணும், வெட்டாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றுள் எந்த இணைப்பு தவறானது? ஓகேங்களா. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் ஏ பூச்சிகள் மூச்சுக்குழல் அமைப்பு, சிலந்திகள் புத்தக நுரையீரல், மீன்கள் நுரையீரல், மண்புழு தோல். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த இணைப்பு தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நுரையீரல். ஆனால் அதுக்கு சரியான பதில் என்னது? மீன்கள் வந்து கில்ஸ் மூலமாக தான் சுவாசிக்கும் அப்படின்ட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் தவறான இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி இணைப்பு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் கேட்கலாம், டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸும் நமக்கு இதில் இருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை உறிஞ்சுவதற்கான மிகவும் திறமையான அமைப்பு என்ன? நீரில் கரைந்திருக்கிற ஆக்சிஜனை டிசால்வ்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அதை உறிஞ்சுவதற்கான மிகவும் திறமையான அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா செவில் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிரோட்ட பரிமாற்றம் அதாவது கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் காணப்படுவது எங்கே? ஓகேங்களா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் மெக்கானிசம்ஸ். இது எங்கே நம்ம பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மீன்களில் தான். ஓகேங்களா. பின்வரும் வரிசைகளில் சுவாசத்தின் பரிணாம வளர்ச்சியை சரியாக காட்டுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல், செவில், பரவல்ன்றது ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா. நுரையீரல், செவில், பரவல்ன்றது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று என்னென்னா பரவல், தோல், செவில், நுரையீரல். பரவல், தோல், செவில், நுரையீரல்ன்றது ஒரு ஆப்ஷன். அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல், பரவல், நுரையீரல். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் செவில், பரவல், நுரையீரல்ன்ற இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வரிசையில் சுவாசத்தின் பரிணாம வளர்ச்சியை சரியாக காட்டுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பரவல், தோல், செவில், நுரையீரல். ஃபஸ்ட்டு டிஃப்யூஷன் மாதிரி தான் இருந்தது. அடுத்து ஸ்கின்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணது. அடுத்து செவிலெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு கில்ஸை யூஸ் பண்ணி ரெஸ்பயர் பண்ணது. அடுத்து நுரையீரலை யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதுதான் வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சுவாசத்தின் வரிசை எவல்யூஷனரியாக நம்ம பார்க்கும்போது இதுதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஆம்ஃபிபியாவில் காணப்படும் தனித்துவமான சுவாச முறை என்ன? ஆம்ஃபிபியாவில் காணப்படும் தனித்துவமான சுவாச முறை என்ன? ஆம்ஃபிபியாவில் வந்து டாட்போல் லார்வாவாக இருக்கும்போது என்ன ஸ்டேஜில் இருக்கும்போது அதெல்லாம் வந்து ஸ்கின் மூலமாக வந்து ரெஸ்பயர் பண்ணும். இதுவே அடல்ட் ஃப்ராகாக மாறிடுச்சுன்னா லங்ஸ் மூலமாக ரெஸ்பயர் பண்ணும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் தோல் மற்றும் நுரையீரல். சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வேறு மாதிரி எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். பூச்சிகளின் திறந்த காற்றோட்ட அமைப்பு இருந்தாலும் அவை மிக செயல்திறனுடன் இருக்கின்றன. அதாவது அசர்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? பூச்சிகள் வந்து திறந்த காற்றோட்ட அமைப்பு இருந்தாலும் அவை மிக செயல்திறனுடன் இயங்குகின்றன்றது அசர்ஷன். இதுவே ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் மூச்சுக்குழல் அமைப்பு ஆக்சிஜனை நேரடியாக திசுக்களுக்கு வழங்குகிறது. ஓகேவா. ஆக்சிஜனை நேரடியாக டிஷ்யூஸ்க்கு வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் சரியான பதிலா இல்லையா அப்படின்னு பார்த்தா அசர்ஷன் மற்றும் ரீசன் ரெண்டுமே சரி. ரீசன் வந்து அசர்ஷனுக்கான சரியான விளக்கம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினில் பாருங்கள். மீன்களின் செவில்கள் மிகவும் திறமையான சுவாச உறுப்புகளாகும். ஓகேங்களா. மீன்களின் செவில்கள் வந்து மிகவும் திறமையான சுவாச உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கே ரீசன்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவற்றின் எதிரோட்ட பரிமாற்ற முறை காணப்படுகிறது. எதிரோட்ட பரிமாற்ற முறை நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எதிரோட்ட பரிமாற்ற முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சரியான பதில் தான். ஓகேங்களா. மீன்களில் தான் இந்த எதிரோட்ட பரிமாற்ற முறை காணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கான இந்த ரீசன் வந்து இதுக்கான ரீசன்ஸ் தான்றதை நம்ம சொல்லலாம். அடுத்து இன்னொரு அசர்ஷன் பாருங்கள். பாலூட்டிகளின் நுரையீரல் பறவைகளின் நுரையீரலை விட குறைந்த செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மேமல்ஸோட லங்ஸ் பேர்ட்ஸோட லங்ஸை விட குறைந்த செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் பாலூட்டிகளில் காற்று இருவழியாக நகர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், ரெண்டுமே கரெக்டான பதில் தான். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள்.
பின்வரும் உயிரினங்களை சுவாச செயல்திறன் அதிகரிக்கும் வரிசையில் அமைக்கவும். ஓகேங்களா, அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்பஞ்சு, மண்புழு, மீன், புறா இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த உயிரினங்களை சுவாச செயல்திறன் மூலம் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆர்டரில் தான் இருக்குது. கடற்பஞ்சு தான் ஸ்பாஞ்சஸ், மண்புழு அடுத்த ஆர்டரில் அடுத்து வரும், அடுத்து பிசஸ் வரும், அடுத்து ரெப்டைல்ஸ் வரும். ஓகேங்களா, அனலிட்ஸ் அதாவது ஸ்பாஞ்சஸ், அனலிட்ஸ் இது ரெண்டும் இன்வெர்டிபிரேட்ஸில் வரும், இது ரெண்டும் கார்டேட்ஸில் வரும். ஸோ இது சரியான ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் 1 2 3 4ன்றது நமக்கு வரும். ஓகேங்களா, அடுத்து ஒரு கொஸ்டின் பாருங்கள். பரிணாம வளர்ச்சியின் போது வாயு பரிமாற்ற பரப்பளவு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிணாம வளர்ச்சியின் போது வாயு பரிமாற்றம் பரப்பளவு அதிகரிப்பதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா உடல் அளவு மற்றும் வளர்ச்சிதை மாற்ற தேவை அதிகரித்தல். உடல் அளவு மற்றும் வளர்ச்சிதை மாற்ற தேவை அதிகரித்தல் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தோம்னா சுற்றோட்ட மண்டலத்தின் பரிணாமம்.